அந்த அம்மா எனக்கு கீழ்ப்படிஞ்சாதான் அந்த மக அவளுக்கு கீழ்ப்படியும். அப்புறம் பார்த்தா அந்த அம்மா ஆண்டவருக்கு கீழ்ப்படியறது இல்லை, ஆனால் தன் மகள் தனக்கு கீழ்ப்படியணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன், மகள் கீழ்ப்படியாது. நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் உன் பிள்ளைகள் உனக்கு கீழ்ப்படியும். நீ கிறிஸ்துவுக்கு ஏற்ற மாதிரி மாறினா உன்னுடைய மகள் உனக்கேற்ற மாதிரி மாறும், அது கிறிஸ்துவுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் என்ன செய்வார்? தன் சொந்த ஜனங்கள் கையில் நம்மை ஒப்படைப்பார். இது ஃபர்ஸ்ட் பார்ட், சொந்த ஜனங்கிட்ட ஒப்படைக்கிறது. சிலர் இந்த சொந்த ஜனங்கிட்ட கொடுத்தா சாக மாட்டான், திருந்த மாட்டான். இவன் என்ன பண்ணிடுவான்னு கேட்டிங்கன்னா அவனை கொண்டுடுவான். சிலரை கர்த்தர் ஏன் நியமிக்கிறாருன்னா நம்மளை கொல்றதுக்கு தான், நம்மளுக்குள்ள இருக்கிற மாம்சத்தை சாகடிக்கிறது தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவனை நியமிக்கிறாரு. இப்போ அவன் வந்து நம்மளை கோவப்படுத்துறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோவப்படும் போது நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்கள் மாம்சம் செத்துருச்சின்னு அர்த்தம். இப்போ சில இச்சையான காரியம் வருது, உங்களுக்கு இச்சை வரல, கம்முன்னு இருந்துட்டீங்கன்னா இப்போ உங்கள் மாம்சம் என்ன ஆயிடுச்சு, செத்துருச்சுன்னு அர்த்தம். ஆனால் இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? சில நேரத்தில் இந்த கொல்றதுக்கு ஆண்டவர் ஒருத்தனை நியமிக்கிறாருல்ல, அவனை நம்ம கொண்டுடுவோம். சில மாமியார் நம்மளை வந்து ஆண்டவர் ஏடகுடமாக தான் வச்சிருப்பாரு, ஆனால் மருமக பேசுகிற பேச்சில் மாமியார் செத்துரும். இப்போ கர்த்தர் யாரை கொல்றதுக்கு வச்சாரோ நாம என்ன பண்ணிடுறோம், அவனை கொண்டுடுவோம். அது ஏய் அப்படின்னு ஏய் அப்படிங்க, அது அடங்கிரும். அது சொல்லும், நான் ஒரு பேச்சு பேசுனா அவர் 2 பேச்சு பேசுறா, நான் கொஞ்சம் ஆரம்பிச்ச அவ பிளு பிடிச்சிக்கிட்டா. அப்ப என்ன அர்த்தம், கொல்ல வந்தவன நம்ம கொண்டுட்டோம். அப்படிப்பட்ட ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நான் பேசுறதெல்லாம் விசுவாசிகளுக்கு தான். நான் இதை நான் பிலீவருக்கே பேசல, பேசுறதெல்லாம் யாருக்கு, விசுவாசிக்கு. சில நேரத்தில் கர்த்தர் நியமிச்சு வச்சிருக்கிறவன நம்ம கொண்டுடுவோம். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நான் சொந்த ஜனங்களை வச்சேன், திருத்துறதுக்கு உனக்கு ஐடியா பண்ணேன், ஆனால் நீ என்ன செய்யல, திருந்தலை. இப்போ என்ன பண்ணுவார் ஆண்டவர், வேற ஒருத்தர்கிட்ட ஒப்பு கொடுப்பாராம். இப்போ யார்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு பாருங்க. அதே மத்திய 20ஆம் அதிகாரம், மத்திய 20ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. 18-19. எருசலேமுக்கு போகிறோம், இப்போ நம்ம ஒப்பு கொடுத்தாச்சு சொந்த ஜனங்கிட்ட, ஆனால் நம்ம இன்னும் சாகலை. அவனும் அடிச்சு பார்த்தான், அவனும் நம்மளை திருத்தத்துக்கு ஆண்டவர் வச்ச ஆளெல்லாம் நம்ம என்ன பண்ணிவிட்டோம், நம்ம கொண்டுவிட்டோம். அவனை ஆண்டவர் திருத்தறதுக்கு வச்சவனெல்லாம் நம்ம சாவடிச்சிட்டோம். இப்ப வேற வழி இல்லை. தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிறுவையில் அறையவும் புறஜாதியார்கிட்ட ஒப்பு கொடுப்பாங்க. முதல்ல சொந்த ஜனங்கிட்ட கொடுத்தாங்களா, இவங்க திருத்தலையா, இப்ப அடுத்த கர்த்தர் யாருக்கிட்ட ஒப்படைப்பாரு, அவன் என்னென்ன பண்ணுவான். இந்த சொந்த ஜனங்கள் இருக்கிறாங்களே, காய்பா, அண்ணா, வேதபாரகர், பரிசேயர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இயேசுநாதரை அடிப்பான், ஒரு அறை விட்டான், கொஞ்ச நேரம் திட்டுவான். மற்றபடி இவனால வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க சொந்த ஜனங்கிட்ட ஆவிக்குரியவங்கிட்ட ஒப்படைச்சா இவங்க ஒரு லிமிட் வரைக்கும் தான் உங்களை திருத்தறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இவங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, இவங்க வந்து அருவருப்பான காரியங்கள் செய்ய மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, என்ன பேசும். ஆனா நீங்க இவங்கிட்ட திருந்தலன்னு வச்சுக்கோங்க, சில பாவங்களை ஆண்டவர் சபையில உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. சொல்லி கொடுப்பாருன்னா திருத்தறதுக்கு இதை விட்டுடுன்னு சொல்வாரு. சில ஜனங்கள் என்ன செய்யாது, காதல ஏத்துக்காது, அது மண்டையில ஏறாது. பாஸ்டர் இங்கிருந்து டீசெண்டா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நீ உன்னுடைய பாவங்களில் இருக்கிறாய், உன் பாவங்களை விட்டு மனம் திரும்பு, கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். இதான் சொந்த ஜனம் சொல்றது. இதுக்கு ஒரு கூட்டம் கீழ்ப்படியாது. இப்ப இந்த கூட்டத்தை கர்த்தர் யார் கையில ஒப்படைப்பாரு, புறஜாதியார் கையில கொண்டு போய் ஒப்படைப்பாரு. அவன் தான் உங்களை பரியாசம் பண்றவன், அவன் தான் உங்களை வார்ல அடிக்கிறவன், அவன் தான் உங்களை சிலுவையில் அறைகிறவன். இந்த புறஜாதியார் கையில் ஒப்படைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நொறுக்கி எடுத்துருவாங்க. இவன் ஒரு லிமிட் வச்சிருக்கான். ஆண்டவர் இவனுக்கு என்ன வச்சிருக்கிறாரு, ஒரு லிமிட். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ தீர்க்கதரிசிகளை வச்சு ஆண்டவர் எரேமியா வச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணாரு, எச்சரிப்பு கொடுத்தாரு. நீங்கள் செய்கிறது சரியல்ல, நீங்க விக்கிரகத்தை வழிபடுறீங்க, விட்டு மனம் திரும்புங்க, ஆண்டவர் கோவப்படுறார் சொல்லி சொல்லி பார்த்தாரு. இவன் யாரை அடிச்சு விட்டான், எரேமியாவை அடிச்சு தூக்கி கிணத்துல போட்டான், காவல் கிணத்துல எரேமியாவை. இப்ப கர்த்தர் பார்த்தாரு, இவன் எரேமியா சொன்னா திருந்த மாட்டான், இப்ப யார அனுப்புறது, புறஜாதி ராஜா ஒருத்தனை அனுப்புனாரு. யார் அனுப்புனாரு, நேபுகாத் நேச்சார்னு ஒருத்தனை அனுப்புனாரு. அவன் இருக்கிறானே, அவன் எரேமியா மாதிரி இஸ்ரவேலரே கேளுங்கள், நீங்கள் இப்படி செய்கிறது என்ன, மரத்துக்கு கீழையும் மலைகளுக்கு மேலையும் நீங்கள் வேசித்தனம் பண்ணுகிறீங்களா பேச மாட்டான். அவன் உள்ள இறங்கினான்னு வச்சுக்கங்க,
நொறுக்கி எடுத்துருவான். அட்ரா தேவாலயத்தம்பா, தீக்கரையாக்கும்பா, அத்தனை பேரும் சங்கிலி போடு, அத்தனை பேரையும் தரத்தரன்னு இழுத்துட்டு வா. எங்க வரைக்கும் இழுத்துட்டு வரணும்? பாபிலோனுக்கு இழுத்துட்டு வா. இஸ்ரவேல்ல இருந்து ஈராக்குக்கு நடக்க வச்சு கூட்டு போயிருக்கான். யோசித்து பாருங்க. மனம் திரும்பாத கூட்டத்துக்கு கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? புறஜாதியார் கையிலே ஒப்படைப்பார். சில நேரங்களில் கர்த்தர் சொல்லி நீ மனம் திரும்பலன்னா திடீரென்று பிரச்சனை வெளியிருந்து எழும்போம். நீங்க நினைப்பீங்க எதுக்கோ பிரச்சனை எழும்புது. இப்ப போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவரே பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு விரோதமா எழும்புறான், சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படாத ஜனங்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனக்கு விரோதமா எழும்பானேன். ஆமா, கர்த்தர் சொல்வாரு பிரச்சனை சால்வ் ஆகாது. ஏன் சால்வ் ஆகாது? அவனை நான் தான் எழுப்பி இருக்கிறேன். நீ சபையில சொல்லும் போதே திருந்திட்டினா உனக்கு நல்லது. திருந்தாத பட்சத்தில் கர்த்தர் புறஜாதியாரை எழுப்புவார். பக்கத்து கடைக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், ரட்சிக்கப்படாத ஜனங்கள், RSS எல்லாத்தையும் எழுப்புவார் கர்த்தர். அத்தனையும் எழுப்புவார். எதுக்கு எழுப்புறாரு நினைக்கிறீங்க? நான் எப்பவும் சொல்ற காரியம் ஒன்று உண்டு. தேசத்தில் புறஜாதி கொடுமையான ராஜா ஒருத்தன் எழும்புறானா அதற்கு காரணம் தேசம் அல்ல, தேவ ஜனங்கள். தேவ ஜனங்கள் ஒழுங்கா இல்லாத பட்சத்தில் தான் தேவன் புறஜாதியாரை மேலே எழுப்புவார். நீங்க நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஃபுல்லா வாசித்து பாருங்க. எங்கெங்கெல்லாம் தேவ ஜனங்கள் தேவனுக்கு விரோதமா போனாங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் புறஜாதி ராஜாவை எழுப்புவார். மோவாபிய ராஜா வருவான், பெலிஸ்திய ராஜா வருவான், அம்மோனிய ராஜா வருவான். எல்லாரும் எழுப்பி வந்து நொறுக்குவான் பாருங்க. நொறுக்குன உடனே இவன் என்ன பண்ணுவான்? ஆண்டவரை நோக்கி கதறுவான், ஆண்டவரே. இப்ப கர்த்தர் ஒரு ரட்சகனை எழுப்புவார். கிதியோனை எழுப்புவார், எப்தாவை எழுப்புவார், சிம்சோனை எழுப்புவார். ஒரு ரட்சகன். எப்ப இந்த ஜனங்க தேவன் நோக்கி கதறுவாங்க தெரியுமா? இந்த புறஜாதி ராஜா எழுமுனாதான். அப்ப கர்த்தர் யார் கையில ஒப்படைப்பாரு? புறஜாதியார் கையில ஒப்படைப்பாரு. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எல்லாம் ஊக்கமான ஜபம் 72 மணி நேரம். எதுக்கு ஜபம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரே ஜபம் தான், உபவாசம் தான், ஃபாஸ்டிங் தான், பயங்கரமா. நாங்கள் அப்பவே தெளிவா சொன்னோம், நீங்க தப்பு பண்றோம். இவனுடைய பிரச்சனை என்னன்னா, அவர் வரக்கூடாது. யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஆள் வரக்கூடாது, அவர் வரக்கூடாது, அவர் வரக்கூடாது. ஐயோ, சபைகளை துன்பப்படுத்துகிறவன் வருகிறது என்ன? நீங்க ஜெபம் பண்ணீங்க, நார்மலா வரதை விட நல்லா வந்துட்டான். 270 300 வர வேண்டியவன் 300 சில்லறைக்கு போயிட்டான். அப்ப கர்த்தர் அவன் மேல பிரியமா இருக்காரோ இல்லையோ, உங்க ஜபத்து மேல கோபமா இருக்காரு. நார்மலா ஜெயிக்க வைக்கலாம்னு நினைச்ச ஆண்டவர் இந்த பயல்வ ஜெபம் பண்றாங்களா போறா 350. ஏன் இப்படி நடந்துச்சு? நடந்த காரணம் என்ன? அதுக்கும் நம்மால காரணம் சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? நாங்க ஜெபிச்சபடி தான் கர்த்தர் கேட்டாரு. லாஸ்ட் மினிட்ல ஆண்டவர் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. என்ன பண்ணுவாரு? 2 இயர்ஸ்ல திருப்பி மாத்துவாராமா. நான் சொல்றேன், இவன் சொல்ல சொல்ல 2029 வரைக்கும் இவன் தான் இருப்பான். இவனுங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? கர்த்தர் ஏன் இப்படிப்பட்டவனை எழுப்பி இருக்கிறாருன்னா, சபை சரியில்லை, சபைக்குள்ள இருக்கிறவன் சரியில்லை. இவன் மனம் திரும்பத்துக்கு தான் கர்த்தர் வெளியே கொடுங்கோல் ராஜாவை எழுப்பி இருக்கிறாரு. அவனுக்கு 10 வருஷம் டைம் கொடுத்திருக்கிறாரு. போய் நியாயாதிபதிகள் வாசிங்க. 20 வருஷம் அவர்களை ஆண்டார்கள், 8 வருஷம் ஆண்டார்கள். அதே மாதிரி 10 வருஷம் கொடுமையான ராஜா வந்துட்டான். இப்ப நமக்கு ஆல்ரெடி 6வது வருஷத்துல இருக்கிறோம். அப்ப இந்த கொடுமையான ராஜாவை ஏன் கொடுத்த ஆண்டவரே? சபையில் இருக்கிறவன் சரியில்லை. சபையில் இருக்கிறவன் மனம் திரும்பினா மட்டும்தான், சபை மாறினா மட்டும்தான் கொடுங்கோல் ராஜா மாறுவான். இப்ப கர்த்தர் நம்மள புறஜாதியார்ட்ட ஒப்படைச்சாரு. எப்ப ஒப்படைச்சாரு? சபைக்குள்ள 10 வருஷமா கர்த்தர் சொல்லிட்டே இருக்கிறாரு, நீங்க ஒழுங்கா இருங்க, மனம் திரும்புங்க, பணத்தாசை இல்லாம இருங்க, பொருளாசை இல்லாம இருங்க. யார் கேட்டீங்க? எவனும் கேட்கல. நீங்க கேட்டீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. பொதுவா சொல்றேன். இன்னைக்கு என்ன ஆச்சு? எல்லாம் சோரம். அவன் கள்ள கணக்கு, அவன் ட்ரஸ்ட்ங்கிற பேர்ல கள்ள கணக்கு, வெளிநாட்டில இருந்து பணம் வாங்குறது, கிறிஸ்தவனை ஏமாத்துறது, சபைக்குள்ள ஏமாத்துறது, கள்ள உபதேசம், சினிமாக்காரன் ஆற ஆட்டம், சினிமாக்காரன் போற ட்ரெஸ், இதை நாங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்கறது கிடையாது. சபையில நாங்க செஞ்சா என்ன, செஞ்சா என்ன? நீ சபைக்குள்ள அருவருப்பான காரியங்களை கொண்டு வர 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 வெளியே புறஜாதி ராஜா எழும்பி உன்னை கொடுமைப்படுத்த தொடங்குவான். அதுதான் இப்ப நடக்குது. கர்த்தர் புறஜாதியார் நம்மளை ஒப்படைச்சிட்டாரு. ஒப்படைச்சு 6 வருஷம் ஆச்சு. அவன் நொறுக்கிக்கிட்டு இருக்கான் போட்டு.
இன்னைக்கு காலையில வரும்போது சொல்றாங்க கணக்கெடுத்து முடிச்சாச்சாம். தமிழ்நாட்டில் மட்டும் 6000 சபை இருக்குதாமா கணக்கெடுப்புக்குள்ள வராம. சொன்னது அமித்ஷா. இன்னைக்கு காலையில் 6000 சபை இருக்குதான் கணக்கில் வராம. அவர் சொல்லியிருக்கிறாரு, மத்திய மந்திரி, இந்த 6000 சபையையும் நாங்கள் கணக்குக்குள்ளே கொண்டு வருவோங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நொறுக்க போறான்னு அர்த்தம். அந்த 6000 சபையை கணக்கு எடுத்துட்டோங்கிறான். எது? ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம 6000 சபை இருக்குது. அப்ப வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் வாரினால் அடிக்கவும் பரியாசம் பண்ணுவதற்கு ஆளை ரெடி பண்ணிட்டார். என்னங்க இவ்வளவு சந்தோஷமா சொல்றீங்க? இது வரும் என்று நாங்கள் முன்பதாகவே சொன்னோம். எரேமியாவுக்கு பிரச்சனையே கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன், புறஜாதியார் ராஜா வருவான்னு எரேமியா சொன்னா, உபத்திரம் வரும்னு சொன்னா, கேட்காதவனுக்கு தான் பிரச்சனை. சொன்ன எரேமியாவை பத்திரமா பாதுகாத்துட்டானுங்க. கர்த்தர் நடத்திட்டாரு. ஜலப்பிரளயம் வரும்னு சொன்ன நோவாவுக்கு பிரச்சனையே கிடையாது. அவனை போட்ல வச்சு கர்த்தர் பாதுகாத்துருவாரு. இப்பவும் சொல்றேன், உண்மை உள்ளவர்களுக்கு ஒரு நாளும் உபத்திரவம் கிடையாது. கர்த்தர் அவர்களை பத்திரமாய் பாதுகாத்து விடுவார். உண்மை இல்லாம வாழ்றவனுக்காக தான் கர்த்தர் அவனை எழுப்பி இருக்கிறார். புறஜாதியார்ட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. நொறுக்குவான் அவன் போட்டு, இப்போ அடிப்பான், வாரினால் அடிக்கவும். இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத சபையெல்லாம் அரெஸ்ட் பண்ணும்பா. ஏற்கனவே வீட்டில் கூட்டம் நடத்துறவங்களாம் புடின்ட்டான். இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத சபையெல்லாம் அரெஸ்ட், கணக்கு காட்டாதவன் பேங்க் அக்கவுண்ட்ல ஃப்ரீஸ் பண்ணும்பா. மாட்ட போறாங்க. காரணம் என்ன? சபை சோரம் போக தொடங்கி விட்டது. ஜனங்கள் இன்னும் மாம்சத்துக்குள்ள இருக்கிறாங்க, சபையில இன்னும் சாகடிக்கல. நான் சொல்றேன், உங்க நாம திருந்தாம சபை தேசம் திருந்தாது. சபை மாறினாதான் தேசம் மாறும். அதாவது தானியேல் உட்காந்து ஜெபம் பண்றார். 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், தானியேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் தானியேல் உட்காந்து ஜெபம் பண்றார். எப்படி ஜெபம் பண்றார் பாருங்களேன். அவர் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாரு. அடிமைத்தனம் மாறணும் தான் அவர் ஜெபம் பண்றாரு. நம்மள மாதிரியே தான் ஜெபம் பண்றாரு அவரும். ஆனா அந்த ஜெபத்துல ஃபர்ஸ்ட் அவர் சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, 70 வார காலத்தை கணக்கெடுக்கிறார். கணக்கெடுத்து பார்த்துட்டு அவர் சொல்றது, பெர்ஷியாவின் நாட்கள்ல அந்த நாட்கள் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். அந்த 3 வாரத்தில் அவர் சொல்றாரு, தன் கண்களை ஏறெடுக்கையில், இன்னைக்கு 72 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்களே ஆட்சி மாறணும்னு, யாராவது பாவ அறிக்கை பண்ணீங்களா? அவன் பாவி, அவன் கொடுங்கோல, இது மோசமான ஆட்சி, இது போகணும். நம்ம யார் இப்ப பரிசுத்தவான்களா? நம்மளுடைய பாவத்தின் நிமித்தமா தான் அவன் எழும்பி இருக்கிறான். நாம பாவாரிக்கை பண்ணாதான் அவன் போவான். நம்ம ஆட்கள் யாரும் பாவாரிக்கை பண்ணல. இவங்க நீதிமான்கள். இவங்க எல்லாம் மேடையில் ஏறி நின்று பயங்கரமான பிரசங்கம். கர்த்தர் இந்த வருஷம் மாத்துவார், அதை செய்வார். நீ அதை மாத்துறதுக்கு பதிலாக இன்கம் டாக்ஸ்ல போய் முதல்ல கணக்கை சரி பண்ணு. அத்தனை பயலும் கள்ள கணக்கு எழுதிவிட்டு மேடையில் நின்றுகிட்டு ஆட்சி மாறும்னா மாறாது. அவனே வந்துட்டான் திருப்பி. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. என்ன செய்தோம்? ஒரு பயலாவது சொன்னானா நான் பாவம் செஞ்சேன்னு? இந்த 72 மணி நேரம் ஜெபம் பண்ணவன்ல எவனாவது நான் பாவம் செஞ்சேன்னு சொன்னானா? அவன் பாவம் செஞ்சானாமா. 5 வருடம் அவர்கள் எங்களை உபத்திரவப்படுத்தினார்கள். தப்பு பண்ண அவன் பாவின்னு தான் கர்த்தருக்கு நல்லா தெரியுமே. நீ பாவிங்கிறதான உனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப சபை எப்ப மாறுதோ அப்பதான் வெளியே மாறும். எப்ப நாம சுத்தமாகறோமோ அப்பதான் தேசம் சுத்தமாகும். நம்ம மாம்சத்தை நொறுக்கிறதுக்கு தான் கர்த்தர் புறஜாதியாரை எழுப்பி இருக்கிறார். அந்த புறஜாதியார் இனி வாரினால் அடிப்பான், பரியாசம் பண்ணுவான், இனி சிலுவையிலும் அறைவார்கள். இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது? புறஜாதியாரை கர்த்தர் எழுப்புறார். உன் வேலை ஸ்தலத்தில் ஒரு புறஜாதியாரை கர்த்தர் எழுப்புறாரு. ஏன் எழுப்புறாரு? அவன் நமக்கு விரோதமாக எழும்புறான். இத்தனைக்கும் நமக்கு கீழே இருப்பான். அவனுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் இருக்காது. கர்த்தர் அவனை எழுப்பி விடுவார். ஏன் எழுப்புறார் தெரியுமா? நம்மை திருத்தும்படிக்கு. நம்மகிட்ட ஏதோ மாற வேண்டி இருக்குது. சில நேரங்களில் ஆண்டவர் புறஜாதி மக்களை எழுப்பி விட்டுருவார். நம்ம ஏரியாவில் சில நமக்கு விரோதமாக எழும்புவான். அவனை எழுப்பி எதுக்கு எழுப்புறார் ஆண்டவர்? நம்ம மாறுறதுக்கு. சவுல் திருந்துவதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அந்த வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கோலியாத்தை கர்த்தர் எழுப்பி விடுறார். கோலியாத்தை எழுப்பின உடனே சவுலுக்கும் தாவீதுக்கும் என்ன ஒத்தே வித்தியாசம்? சவுல் படைபலம் இருக்கு, எல்லாம் இருக்கு. சமஸ்த இஸ்ரவேலில் அவனை மாதிரி ஹைட்டு ஒருத்தரும்
இல்ல. இப்ப சமஸ்த இஸ்ரவேல்ல சவுல் தான் ஹைட்டு. கர்த்தர் இப்ப யாரை எழுப்புறாரு தெரியுமா? கோலியாத்தை எழுப்புறாரு. அவன் சவுலை விட ஹைட்டு. சவுலை விட அவன் யாரு? ஹைட்டு. ஏன் நம்மளை விட ஹைட்டா ஒருத்தனை எழுப்புறாரு? நீ திருந்தறதுக்கு. சவுல் கடைசி வரைக்கும் திருந்தவே இல்லை பாருங்க. கடைசி வரைக்கும் அவன் என்ன சொல்றான்? கோலியாத்தை ஜெயிக்கிறவனுக்கு நாட்டை தருவேன், பொண்ணை தருவேன்றான. என்ன ஆண்டவர்கிட்ட தருவேன் அவன் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை பாருங்க. அவன் போய் ஜெபம் பண்ணவே இல்லை பாருங்க. இவன் படைபலத்தோடு வந்தான். இவன் ஆசை காட்டுறான் ஜனங்களுக்கு, நாட்டை தரேன், பொண்ணை தரேன்னு. ஆனா தாவீது இதை பார்த்து போல. தாவீது சொல்றா, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன். அவன் எதுல போறான்? தேவன் பேர்ல போறான். கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? உன்னை விட ஹைட்டா ஒருத்தனை உருவாக்குனது யாருன்னா கர்த்தர் தான். கோலியாத்துக்கு யாரு ஜீவன் கொடுத்தது? கர்த்தர் தானே. கோலியாத்தை வளர பண்ணது யாரு? கர்த்தர் தானே. கோலியாத்தை இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்ப பண்ணினது யாரு? கர்த்தர் தான். கர்த்தர் தான் உனக்கு எதிரியை நியமித்திருக்கிறார். ஏன் ஒரு ஆள் உனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறான்? ஏன் உனக்கு விரோதமா பேசுறான்? உன்னை ஒழிச்சு கட்டுவேங்கிறான், உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணுவேங்கிறான். காரணம் என்ன? நீ தேவனிடத்துல போவதற்கு. நீ ஆண்டவர்கிட்ட போயிட்டீனா அவனை கொல்லுவது கர்த்தருக்கு எளிது, உன்னை மாற்றுவதுதான் கர்த்தருக்கு கஷ்டம். அவனை கொல்றது ஈஸி, ஓ மாம்சத்தை கொல்றதுதான் கஷ்டம். அதுக்கு தான் கர்த்தர் அவனை எழுப்பி வச்சிருக்கிறார். நீங்க அவன் போகணும்னு ஜெபம் பண்ணாதீங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த மேனேஜர் மாறிட்டார்னா ஓகே, அந்த ஆள் போயிட்டா ஓகே, அந்த பக்கத்து கடைக்காரன் ரொம்ப நாளா பிரச்சனை பண்றான், கர்த்தர் அவனை நொறுக்குவார், அவன் நல்லா இருப்பான். முன்ன விட அவனுக்கு நல்லா நடக்கும் வியாபாரம். நீங்க எவன் சாவணும்னு நினைக்கிறீங்களா? நல்லா பார்த்துருக்கிறீங்களா? அவன் நல்லா இருப்பான், பார்த்துருக்கீங்களா? அவன் சூப்பரா வருவான். மேல என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. அதுல நம்மால் சொல்லுவான், ஆண்டவருக்கு ஜபத்தை கேட்கவே மாட்டாரு, அப்ப நீ திருந்தவே மாட்ட. நம்ம திருந்தாத வரைக்கும் கர்த்தர் அவனை மாற்றவே மாட்டார். எதிரிகள் புறஜாதியார் கையில் உன்னை ஒப்பு கொடுப்பார். இவன் உன்னை நொறுக்குவான் பாருங்க, அங்கத்தான் நம்ம ஆண்டவர்கிட்ட ஓடி வருவோம். ஆண்டவரே ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏன்பா இதெல்லாம் நடக்குது? ஆண்டவர் சொல்வாரு, நீ மாறு, உன்னை சரி பண்ணு. உன்னை சரி பண்ணினா உன் எதிரியை நான் கொள்ளுவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன். அவனை மாத்துறது ஈஸி. இன்னைக்கு மாறி இருக்கிறோமா? புறஜாதியார் கையில் ஆண்டவர் ஒப்படைச்சிருக்கிறாரா? இங்கே ஒரு சிலர் 2வது ஸ்டேஜில் நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் சில புறஜாதியார் கையில் உங்களை ஒப்படைச்சிருப்பார். அது வேலை ஸ்தலத்திலையோ வீட்டிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல, நீங்கள் இருக்கிற ஆஃபீஸ்லையோ எங்கேயோ புறஜாதியார் கையில், ஒருவேளை உங்கள் ஊழியத்திலையோ புறஜாதியார் எழும்ப. நான் எப்பவும் சொல்லுவேங்க, ஊழியத்தில் புறஜாதியார் நமக்கு விரோதமாக எழும்புறானா கர்த்தர் நம்மளை உயர்த்த போறாருன்னு அர்த்தம். அதுக்கு தேவை கர்த்தர் நம்மளை அவர்கிட்ட சரண்டராக சொல்றாருன்னு அர்த்தம். நாம கர்த்தர்கிட்ட சரண்டர் ஆயிட்டோம்னா நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவனை நொறுக்குவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார். அது எப்பேற்பட்ட நேபுகாத் நேச்சாரா இருந்தாலும் கர்த்தர் முகங்குப்புற விழ வச்சிருவார். எப்பேற்பட்டவனா இருந்தாலும் ஆண்டவர் தூக்கி சிங்கக்கேபியில போட்டுருவார். எப்பேற்பட்ட ஆமானா இருந்தாலும் கர்த்தர் அவனை தூக்கி தொழு மரத்தில் ஏற்றி விட்டுருவார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை. கர்த்தருக்கு தேவை நம்ம மாம்சம் செத்து இருக்குதா, நாம தேவன் இருக்கிறபடி இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம உலகம் மாறணும்னு நினைக்கிறோம், தேசம் மாறணும், ஐயோ அங்க மீத்தேன் திட்டம் ஈத்தேன் திட்டம் எல்லாம் சொல்றோம். ஒரு நாள் எங்க குடும்ப ஜபத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். குடும்ப ஜபத்தில் நாங்கள் குடும்பத்துக்கு தான் ஜெபம் பண்ணுவோம், எங்களை சார்ந்த ஒரு சிலருக்கு ஜெபம் பண்ணுவோம், அதான் எங்களுடைய ப்ரொசீஜர். ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். ஆண்டவர் சொன்னார், தேசத்துக்காக ஜெபம் பண்ணுன்னாரு. எனக்கு அது புதுசாக இருந்துச்சு. நானும் சாதாரணமாக ஆண்டவர் இந்த தேசத்தை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மறுநாள் அதே மாதிரி ஜெபம் பண்ண போகும்போது குடும்ப ஜபத்தில் ஆண்டவர் சொன்னார், தேசத்துக்காக ஜெபம் பண்ணேன். நான் ஜபத்தை பண்ணலை, முடிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன் என்னோட தனி ஜபத்தில், ஆண்டவரே நான் தேசத்துக்காக என்னத்துக்காக ஜெபம் பண்ணணும்? ஆண்டவர் சொன்னார், இந்த மாதிரி புறஜாதியார் எழும்பி நான் உருவாக்கின இயற்கை இதெல்லாம் கர்த்தர் உண்டாக்குனது எதுக்காக? மனுஷனுக்காக. நான் உண்டாக்கினவைகளை மனுஷன் என்ன பண்றான்? சேதப்படுத்துறான். அந்த மனுஷனை ரிமூவ் பண்ணும்படி நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம். அப்பதான் எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சு, புறஜாதியார் எழும்புவதற்கு காரணம் நாம ஜெபிக்காம இருக்கிறது. நாம ஜெபம் பண்ணோம்னா புறஜாதியாரை கர்த்தர் ரிமூவ் பண்ணுவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் போய் சரண்டர் ஆகிறோமோ அன்னைக்கு நமக்கு விரோதமாக எழுமி நிற்கிற கோலியாத்துகளும் நேபுகாத் நேச்சார்களும் ஆமான்களும் ஆகான்களும் அத்தனை பேரையும் நொறுக்குவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 2வது புறஜாதியார் கையில் ஒப்படைப்பார். 3வது இந்த அனுபவம், இன்னொரு அனுபவம் இருக்கு. இது என்ன தெரியுமா? அவங்க அவர்கள் என்ன செய்தார்கள்? வாசிங்க.
யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசி. அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். என்ன பண்ணாங்க? ஏற்கனவே பார்த்தோம். எதுக்காக புறஜாதியர் கையில் ஒப்படைச்சாங்களாம்? மத்திய 20:19 வாசிச்சோம். எதுக்காக சிலுவையில் மத்திய புறஜாதியர் கையில் ஒப்படைச்சாங்க? பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும். புறஜாதியருடைய கடைசி வேலை என்ன? சிலுவையில் அறைதல். சிலுவையில் அறைதல்னா என்ன? நீ சொந்த ஜனங்க சொன்னி கேட்கலையா, திருந்தலையா, அடுத்து என்ன பண்ணாங்க? புறஜாதியர் கையில் ஒப்படைச்சாங்களா? அவனும் அடிச்சு பார்த்தான், அவனும் பரியாசம் பண்ணி பார்த்தான். ஃபர்ஸ்ட் புறஜாதியர் கிண்டல் பண்ணுவான், கேட்டுறணும். இல்லைன்னா பாலிமர் டிவியில் சொல்லுவான், அப்பயாவது கேட்டுறணும். எதுன்னு உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி, புரியாவிட்டாலும் சரி சொல்லுவாங்க, கேட்டுறணும். கேட்கலையா, நம்மளை தூக்கி என்ன பண்ணுவான்? அடுத்து சிலுவையில் அறைவான். சிலுவையில் அறைகிற அனுபவம் என்ன தெரியுமா? உங்களை இங்கே அங்கே அசைய விடாதபடிக்கு உங்கள் மாம்சத்தை உங்களை கேட்காமலேயே கொள்ளுவாங்க. நீங்களா திருந்தலைனா கர்த்தரா திருத்துவர். அப்படி ஒரு அனுபவம் ஒன்று வரும். அந்த அனுபவம் தான் உச்சம். என்ன பண்ணுவார்? எந்த பக்கமும் போக விட மாட்டார். அப்படியே எல்லா வாசலும் அடைஞ்சிருக்கும். கர்த்தர் ஒரு சிலரெல்லாம் ஊழியத்துக்கு கூப்பிட்றாருன்னு வச்சுக்கங்களேன். சில உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஊழியத்துக்கு கூப்பிடுவார். அந்த ஊழியத்துக்கு ஃபஸ்ட்டு எப்படி கூப்பிடுவார்? சபையிலேருந்து ஒரு அழைப்பு கொடுப்பார். சபையில் பேசும்போது யார் மூலயமோ இல்லை யாராவது ஜெபம் பண்ணும் போது தீர்க்க தரிசனமாக அழைப்பு கொடுப்பார். இவர் அதில் வந்துடணும். இவர் என்ன பண்ணணும்? உடனே போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த அழைப்புக்கு என்ன செவி சாய்க்கிறேன், அழைக்கிறது நீங்கள் தானா, நான் வந்துடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லணும். இவர் கேட்க மாட்டார். இவர் என்ன பண்ணுவார்? என் குடும்பம் இருக்கிறது, என் பிள்ளைகள் இருக்கிறது, இதையெல்லாம் யார் கவனிப்பார்கள்? ஊழியத்துக்கு போனால் மாதம் 10,000 5,000 தேவை, இது யார் கொடுப்பா குடும்பத்தை நடத்துறதுக்கு? அதெல்லாம் நமக்கு சரியில்லை அப்படிம்பாரு. இப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார்? புறஜாதியார் கையில் ஒப்படைப்பார். என்ன ஆகும்? பிஸ்னஸ் டல்லாகும். நமக்கு விரோதமாக இன்னொரு பிஸ்னஸ் மேனை உருவாக்குவார். அவன் நமக்கு விரோதமாகவே நல்ல வருவான். நாம் ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இவர்களுக்கு ஒன்றும் நடக்காது, அவன் சூப்பராக வருவான். நம்ம பிஸ்னஸ் டல்லாகிட்டே போகும். இது புறஜாதியார்ட்ட ஒப்படைக்கிறது. இப்போ என்ன ஆகும்? இப்போயாவது நீங்கள் அந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து என்ன செஞ்சிடணும்? வந்திருக்கணும். இவர் வரமாட்டாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? போராடி பார்ப்பாங்க ஆண்டவர்கிட்ட போராடி பிஸ்னஸில் டாக்டிஸை யூஸ் பண்ணி கர்த்தர் பார்ப்பாரு. ஓ, இந்த கை கால் நல்லா இருக்கிறதுனால தான் நீ இப்படி பண்ணுறியோ, சிலுவையில் அரைஞ்சிருவோம். எல்லா பக்கத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவார். கடன் தலைக்கு மேலே போயிடும். இப்போ சொல்லுவான், எந்த பக்கமும் போக முடியல, முன்னாடி போனாலும் அடைக்கிறாரு, பின்னாடி போனாலும் அடைக்கிறாரு, நான் என்ன செய்வேன்? சிலுவையில் அறைந்திருக்கிறார் என்ற அர்த்தம். அப்பதான் அவனுக்கு தோணும், ஏன் இப்படிலாம் நடக்குது? ஆண்டவர் சொல்வார், நான் உன்னை அப்பயே கூப்பிட்டேன்னா, ஆமாம் வந்திருக்கலாமா, வரல, அதனால தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறேன். இப்போ எப்படி வருவான்? எல்லா கடனோட, பிரச்சனையோட, உபத்திரவத்தோட, ஆனால் ஊழியத்துக்கு வந்துடுவான். அது சிலுவையில் அரைஞ்சிருவார். அதெல்லாம் பக்கவாக அரைஞ்சிருவார். அவனா ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை கிருபை தாங்கப்பான்னு ஒப்பு கொடுத்து வந்துடுவான். ஆனால் இப்போ இந்த ஊழியம் எப்படி நடக்கும்னா பிரச்சனையோடு நடக்கும். இந்த பிரச்சனை இல்லாமல் நடக்கிறதுக்கு தான் எப்போ கூப்பிட்டாரு? சொந்த ஜனத்தை வச்சு கூப்பிட்டாரு. அப்பயே வந்திருக்கணும். நிறைய பேர்கிட்ட நம்ம சுவிசேஷம் சொல்லுவோமா? கேட்க மாட்டான். சுவிசேஷம் சொன்னா அது எப்படி? எங்களும் நாளாக சபைக்கு வரவே மாட்டேன். சிலர்லாம் சொல்லுவான், செத்தாலும் வரமாட்டேன். அப்படியா? ஆண்டவர் வர வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுங்களேன். ஒரு டேர்னிங் பாயிண்ட் வச்சுருப்பார். நான் சொல்கிற டேர்னிங் பாயிண்ட்னா ஒரு கார்னர். எங்கேயாவது ஒரு இடத்துல வண்டி ஸ்கிட் ஆயிரும். டொடக்குன்னு வண்டி ஸ்கிட் ஆனோடனே கை முறுக்கிக்கும். முறுக்கின உடனே கையெல்லாம் போன உடனே டாக்டர் சொல்வார், என்னால் இதை சரி பண்ணவே முடியாது, காட் இஸ் கிரேட், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம இதுக்கு செலவு பண்ணோம்னா 3 லட்சம் 4 லட்சம் ஆகும், நீங்கள் பாருங்கள் உங்களால் முடிஞ்சால் பண்ணுவோம்பா. இப்போ இதான் யார்கிட்ட வருவான்? பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவான். பாஸ்டர் கை இந்த மாதிரி முறுக்கிக்கிட்டு கொஸ்டின் மார்க் சைஸில் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ பாஸ்டர் வருவார். வந்து ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொல்வார், நான் உன்னை நல்லபடியாக கூப்பிட்டேன், நீ நேர் கையாக இருக்கும் போதே வந்திருக்கலாம், வரல, கை கோணலாகி போச்சு. இப்போ சொல்லுவான், ஆண்டவரை என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்பா, வந்துடுவான். ஆனால் லைஃப் லாங் சொல்லுவான், கை நல்லா இருந்துச்சு, இப்படி ஆண்டவர் என்னை கோணலாக்கி கொண்டு வந்தார். இல்லை, நேராக்கி தான் கொண்டாந்தாரு, நீ வரல. சிலரெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டான், சொன்னால் திருந்த மாட்டான். அவனுக்கு ஒரு சிலுவை ஒன்று வச்சிருப்பார். அந்த சிலுவை இருந்தால் தான் அவன் வருவான். பாருங்களேன், மாம்சத்தை அப்படின்னா கேட்க மாட்டான். அவனை தூக்கி என்ன பண்ணிடுவார்? சிலுவையில் மாட்டிடுவார்.
அது அசைய முடியாத இடம். கை கால் எல்லாம் அசைஞ்சு டாணி அடிச்சிருவாங்க. இனி வாய் மட்டும் திறந்துருக்கும். கத்தறதுக்காக விட்டு வச்சிருக்காரு. என் தேவனே என் தேவனே கத்தறதுக்கு வச்சிருக்காரு. அது இல்லாட்டி நீங்கள் ரொம்ப கஷ்டம் இல்லை. யார் நீங்கள் அதை கத்தனா தான் நீங்கள் என்ன நிலைமையில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? சில நேரத்தில் அப்படி ஆண்டவர் ஆணியில் அடிச்சிருவார். அடித்து புறஜாதி இருக்கிற ஒப்படைச்சி அவன் நொறுக்கி எடுப்பான் பாருங்களேன். இவர் எந்த பக்கம் போகிறதுனே தெரியாது. ஆண்டவரே என்னை ஏன்பா இப்படி நடத்துறீங்க? முன்னாடியும் போட மாட்டீங்க, பின்னாடியும் வர விட மாட்டீங்க. ஆமாம், அதுக்கு தான் நான் தான். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஆண்டவர் ஒரு நாளும் நான் பிசாசை அனுப்புனேன்னு சொல்ல மாட்டார். அவர் சொல்லுவார் நான் தான், நானே. பல நேரங்களில் கர்த்தர் அதை செய்வார். பாருங்கள், யோசேப்புக்கு ஆண்டவர் சொப்பனம் கொடுத்துட்டாரா? இப்போ இந்த சொப்பனத்தை நிறைவேற்றணும். ஆனால் யோசேப்புக்கு சொப்பனத்தை நிறைவேற்றணும்னா இஸ்ரவேலில் வச்சு என்ன செய்ய முடியாது? நிறைவேற்ற முடியாது. கானான் தேசத்தில் வச்சு அவனை என்ன செய்ய முடியாது? ஏன் நிறைவேற்ற முடியாதுன்னா, கானான் தேசத்தில் ராஜாவே கிடையாது. ராஜான்னு ஒருத்தர் இருந்தால் தான் அந்த ஸ்தானத்துக்கு யாரை கொண்டு வர முடியும்? யோசேப்பை கொண்டு வர முடியும். அப்படி ஒரு ஸ்தானமே எங்கே இல்லை. அப்போ 11 பேர் இவனை வணங்கணும்னா இவன் ராஜா ஸ்தானத்துக்கு போகணும். அப்படி ஒரு ஸ்தானம் எங்கே இல்லை? கானான் தேசத்தில் அப்படி ஒரு போஸ்டிங்கே கிடையாது. இப்போ கர்த்தர் பார்க்குறாரு, இந்த போஸ்டிங் இருக்கிற இடத்துக்கு இவனை கூட்டிகிட்டு போனோம். இப்போ இவனை போய் நீ எகிப்துக்கு போ அப்படின்னா என்ன சொல்லுவான்? என் தகப்பனை விட்டு நான் போக மாட்டேன், எங்கள் அப்பா என்னை நேசிக்கிறார். கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுவார். பலவர்ண ஆடை தச்சு போட்டிருக்காரு. எங்கள் அப்பாவை நான் எப்படி பிரிவேன்? அப்படியா, நீ லைக் பண்ண மாட்டேன். என்ன செய்யலாம்? சொந்த ஜனங்கிட்ட கொடுத்துரு. யாரு ஃபஸ்ட்டு? யாரு? சகோதரர்கள். அடித்து நொறுக்கி எங்கே போடுவான்? குழியில் போட்டுருவான். அடுத்து யார்கிட்ட ஒப்படைச்சான்? இஸ்மவேலர்கள், புறஜாதியார்ட்ட ஒப்படைச்சிட்டான். இப்போ அவன் கொண்டு போய் எங்கே ஒப்படைச்சிட்டான்? எகிப்தில் கொண்டு போய் விட்டுட்டான். இப்போ எகிப்துக்கு போன உடனே நம்ம நினச்சிட்டோம், போர்த்திபார் வீட்டுக்கு வந்தோடனே ஓகே, அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, ஊர் ஊராக வெயிலில் ஆடு மேய்க்கிறதுக்கு பதிலாக வீட்டிலே நம்ம என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், நல்ல 3 வேளைக்கும் சாப்பாடு. ராஜா அந்த வீட்டு தலைவர் வேறு நம்மளை என்ன செய்கிறாரு? ரொம்ப நம்புகிறாரு. அதனால காசு பணம்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. வீட்டில் மனைவியை தவிர மற்றெல்லாம் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாரு. ஓகே, நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கோம். கேட்டால் எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். என்ன சொல்லிக்கலாம்? நான் தான் அந்த வீட்டுக்கே தலைவர் மாதிரி இருக்கிறேன். தலைவர் இல்லை, ஆனால் தலைவர் மாதிரி இருக்கேன், நல்ல ஜாலியாக இருக்கிறேன். ஃபோன் பண்ணும்போது சொல்லுவான், சிங்கப்பூரில் சூப்பராக வேலை பார்க்குறேன், சவுதியில் அருமையாக இருக்கு, காலையில் வேலைக்கு போனால் சாயங்காலம் வந்தோம்னா என்ன சாப்பாடு. ஆண்டவர் அங்கே ஒரு ஆளை எழுப்புவார். இக்காமான்னு ஒன்று இருக்கு அங்கே. சவுதி போனவங்களுக்கு தெரியும். சில ஆட்கள்லாம் திரும்பி வாடனா வரமாட்டான் பாருங்களேன். வாப்பா ஊழியத்துக்குன்னா வரமாட்டான். உடனே இவன் என்ன சொல்லுவான்? நம்ம அங்கே நல்ல சம்பளம், 3 வேளை சாப்பாடு, பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறான், கூட்டிகிட்டு வந்து விடுறான், நமக்கு என்னங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியா, நான் அது ஒரு ராஜாவை எழுப்புறேன் பாரு. அங்கே ஒரு ராஜா வருவான் சவுதியில். அவன் என்ன பண்ணுவான்? எவ்வளோப்பா மாதம் ஆனால் 1000 ரூபா கட்டிக்கிட்டு இருக்கோம், 3000 ரூபா கட்டுமா. ஐயோ, என்ன திடீர்னு 3 மடங்கு ஏற்றிட்டீங்க? இருந்தா இருப்போனா போம்பா. சரி, நாங்கள் 3000 ரூபா கட்டுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த மாதம் 6000 கட்டும்பா. இன்னும் இப்படி சொல்கிறீங்க, நான் போகிறேன். அதுக்கு தாண்டா எழுப்பியிருக்கேன் அவனை. நான் உன்னை நல்லா கூப்பிடும் போது நீ வரல, இனி உன்னை இப்படி தான் கொண்டாடுவேன். இப்போ இவர் நினச்சிக்கிட்டார் யோசேப்பு, ஓ போர்த்திபார் வீடு சூப்பர் அருமை. கர்த்தர் பார்த்தாரு, சிலுவையில் கொண்டு போனதான் இவன் சரி வருவான் போல தெரியுன்னு தூக்கி எங்கே போட்டார்? ஜெயிலில் போட்டார். நல்லா போட்டு தனி ரூமில் போட்டு பூட்டி விட்டாங்க. இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் முடியாது, இப்படி ஜன்னல் கம்பியில் பார்த்துக்கலாம். இவர் நினைப்பார், ஆண்டவரே என்னை ஏன்பா தூக்கி இங்கே போட்டீங்க? நீ ராஜாவாகணும்னா இங்கே தான்ப்பா வரணும். சில நேரங்களில் கர்த்தர் உன்னை உயர்த்த வேண்டும் என்றார். சிலுவையின் அனுபவம் வராமல் உனக்கு உயர்வே வராது. ஏன் சிலுவைக்குள்ள நடத்துறீங்க? உன் மாம்சம் சாகணும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நீ உயர்த்தப்பட வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். தேவன் உயர்த்துகிற எந்த பரிசுத்தவான்களையும் எந்த விசுவாசியும் வனாந்தரத்தின் பாதை இல்லாமல் கர்த்தர் கொண்டு வரவே மாட்டார். டோட்டல் பைபிள்ல கர்த்தருடைய திட்டம் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் பாருங்க, ஒரு வனாந்தரத்தின் பாதை கண்டிப்பாக இருக்கும். ஆபிரகாம் வனாந்தரத்தை கிராஸ் பண்ணுவாரு, ஈசாக்கு வனாந்தரத்தை கிராஸ் பண்ணுவாரு, யாக்கோபு வனாந்தரத்தை கிராஸ் பண்ணுவாரு, இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தை கிராஸ் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு வர எலியா, எலிசா, தாவீது, அதற்கு பிறகு வர இயேசு கிறிஸ்து, யோவான் ஸ்நானகன், பவுல் வரைக்கும் வனாந்தரத்துக்கு போய்தான் வருவாங்க. வனாந்தரம் என்பது, சிலுவையின் அனுபவம் என்பது உன்னை சாகடிக்கிற இடம் அல்ல, உன்னை உயர்த்துகிற இடம், உன்னை கர்த்தர் உருவாக்குற இடம்.
எதுக்கு சிலுவையில கொண்டு போய் அறையிறாரு? ஆண்டவரே, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான்